எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். போன வாரம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சாயலை அணிந்து கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம கிறிஸ்துவ ஜீவியமே இருக்குது. ஸோ இனிமேல் தான் ஏதாவது நடக்கணும்னு இல்லை, எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. இன் கிரைஸ்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹோலாக இருக்கீங்க, முழுமையானவர்களாக இருக்கிறீங்க, பூரண ரூபவதிகளாக இருக்கிறீங்க, பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. அவரை விட்டுட்டு இப்படி நம்மளை எடுத்து பார்த்தோன்னா பார்க்கவே முடியாது. அவருக்குள்ள அப்படியே பரிசுத்தமாக இருக்கிறோம், குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு மேலே எந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம்? ஜீசஸ் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்போ பிதா பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? குட்டி ஜீசஸை பார்க்குறாரு. அங்கே எதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அதனால நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் கிருபை. ஆகவே இந்த கிருபையினால நம்ம என்ன பண்ணுறோம்? நான் இன்னும் மாறணும், அவரை போல் மாறணும். அதாவது ஸ்பிரிட்டில் நம்மளை மாற்றிட்டாரு. ஆனால் நான் இப்படி இருந்துட்டு போய் இப்போ நான் ஜீசஸ் மாதிரி ஒரு வேடம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேடம் போட்டுக்கிட்டே நான் போய் ஏதாவது தப்பு பண்ணாலே என்ன சொல்லுவோம்? ஒரு வேஷம் போட்டிருக்க ஜீசஸ்க்குன்னு, அதுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? நீ போய் நடந்துக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ராமாக்கு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரியல. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஒத்தே வராது. இன்றைக்கி நம்ம வேஷம் போடலங்க, உண்மையிலே உங்களை அப்படி மாற்றி எடுக்கிறாரு. அப்போ நமக்கு தோணுது நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆவியானவர் அதை உள்ளேருந்து நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். இப்படி இருக்கக்கூடாது. நீ ஏதோ ஒன்று பண்ணிட்ட அதனால் உனக்கு அப்படி போச்சுன்னு கிடையாது. ஆல்ரெடி யூ ஆர் பிளெஸ்ட். ஆல்ரெடி நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறீங்க, பூர்ணாக்கப்படுறீங்க, அவரோட பிள்ளையாக பிறந்துட்டீங்க. நான் இவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு, மந்தையில் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு, இவரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு, ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு, இவர் பேரை கெடுக்கலாமா, இவருக்கு உகந்ததாக செய்யாமல் நாம் போய் இந்த உலகப்புறம் நடந்துக்கலாமான்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு விஷயம் அது நம்மளை மாற்ற செய்யுது. அதுதான் கிருபையில் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறது? பரிசுத்தமாகிறது. இது தேவன் ஃபோர்ஸ் பண்ணியோ நீ இப்படி இல்லைன்னா உன்னை வெறுத்துருவேன்னு சொல்லியோ பண்ணுறதில்லை. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறதே கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த கிருபை என்ன பண்ணுது? இவ்வளோ தூரம் இப்படி பண்ணுறாரே, இந்த அன்புக்கு நான் உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்மளை டே பை டே மறுரூபமாக்குது. பாசத்தில் அன்பில் மாத்துறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஃபோர்ஸ் பண்ணிங்கிறது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், ஒன்று இப்படி செய்யும் அப்படி செய்யணும். இன்றைக்கி அதுக்காக பிரமாணங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா தேவன் அப்பாவாக இருக்கிறார், காடாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக லாஸ் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துலேயும் லாஸ் இருக்குது. இப்போ நான் தேவனோட பிள்ளையாக இருக்கிறேன், ரைட்? இப்போ நான் மேலேருந்து ஒரு இடத்துல குதிக்கிறேன். எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு காப்பாற்றுவார். இல்லை நான் ஒரு காமனான ஒரு ஹியூமனாக இருக்கிறேன், எந்த விதத்தில் நான் ஆண்டவரை நம்பலை, மேலேருந்து குதிச்சு ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே தான் வருவேன். ஏன்னா புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு லா செயல்பட்டுருக்கு. அப்படிதானே? புவியீர்ப்பு விசைங்கிற ஒரு லா நம்மளை இதுவே நீங்கள் இந்த பூமிக்கு மேலே போயிட்டீங்கன்னா பறக்க தான் செய்வாங்க. அதனால தான் ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, விண்வெளி வீரர்கள். அவங்களும் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு, ஒரு தண்ணி ஒரு ட்ராப் இப்படி வெளியில் போச்சுன்னா கூட, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அது கூட அப்படியே மூவ் ஆகி பபிள்ஸ் மாதிரி அப்படி போயிட்டுருக்கோம். அதை போய் அப்படி சிப் பண்ணுறதுக்கே அவங்க பாடாத பாடு போடுவாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே எல்லாமே அப்படி தான். அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாதனால எல்லாமே பறந்துட்டு தான் இருக்கும். இப்போ சேர் எடுத்துகிட்டு போனீங்க, எது எடுத்தாலும் எல்லாமே பறந்துட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாமே இப்படி சிட்டிங் பொசிஷனில் இருக்காது. ஏன்னா இதை ஒரு விசை இழுத்து பூமியோடு ஒட்ட வச்சிட்ருக்கு. அது பூமியில் மட்டும்தான், மற்ற எந்த கிரகத்தில் கிடையாது. அதனால பூமி மாத்திரம் தான் வாழ்கிறதுக்கு தகுதியுள்ள ஒரு இடமா இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? குண்டை போட்டு செஞ்சு, மரத்தை அழித்து, என்ன நீயா நானா நாடுகளுக்குள்ளே போட்டி, நான் தான் பெரிய நாடுன்னு காமிக்கிறதுக்கு அவங்கவுங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் போயிட்டுருக்கு. ஆனாலும் நான் நினச்சிப்பேன், இவ்வளோ குண்டு போட்டு இந்த உலகம் அசையாமல் இருக்கே ஆண்டவரை, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சூப்பராக நீங்கள் பேஸ் மட்டம் போட்டிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சைட்லாம் நீங்கள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, ஈரானு, அதே போல் நம்ம வடகொரியாவில் ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்போ பார்த்தாலும் அவங்க கடற்கரைக்கு போகிறதுக்கு பாரு இந்த பாம்பு செக் பண்ண, அந்த நமக்கு தீபாவளி ஒரு 2 நாள் வெடி போட்டாலும் நம்மளால் தாங்க முடியல, அதுலேயும் பாம்புலாம் போட்டால் ஐயோ தாங்க முடியல. 24 மணி பாம்பு போட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி இருந்தாலும் இங்கெல்லாம் ஏதாவது ஆடுதா செய்தா? நம்ம வாட்டில் இருக்கிறோம். எவ்வளோ அழகாக சூப்பராக உருவாக்கியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் நினச்சிக்கும் போது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாகிருக்கீங்க. அப்புறம் போட்டு இந்த பில்டிங் கட்டுறோன்னு போட்டு கொடையிறாங்க மண்ணை போட்டு. எங்கள் பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். எங்கள் வீடு வரைக்கும் சத்தம் கேட்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இருக்கிறனால ரொம்ப சத்தம் கேட்கும். காலையில் ஆரம்பித்து, இப்போ பொங்கல் லீவில் தான் இல்லை, காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரு 6 மாதத்தில் அந்த ஃப்ளாட்ஸை கட்டி முடிக்கிறதுக்காக கொடைஞ்சி உள்ளே பள்ளம் எடுத்து பேஸ் மட்டும் போடணும்ல, போட்டு அப்போ கிருன்னு சவுண்டு காலையிலே ஆரம்பிச்சிடும்.
அப்படிலாம் பாருங்க, பூமியை போட்டு பற்றா மெட்ரோவை போடுறேங்கிற அடியில் ஓட்டையை போட்டு புள்ள போயிட்டு இருக்கான், மேலே வந்துட்டு இருக்கான், ஒன்று இடத்த விடுறதில்ல. அப்படி இருந்தும் பாருங்க அந்த பூமி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அருமையாக இதை உருவாக்கி இருக்கிறாரு. வார்த்தையால் எல்லா நிலையும் நின்றுட்டு இருக்கான். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் பவரில் சூரியன் அதுவாக வேலை செஞ்சுட்டு இருக்கான், சந்திரன் அதுவாக தொங்கிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ சூரியன் ஒரு ஸ்டெப் இறங்கி கீழே வந்துருச்சுங்க தெரியாமல், யாரோ போய் இழுத்து கட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கா? நீங்கள் பிறந்ததுலேருந்து இல்லை, நான் பிறந்ததில்லை, இனியும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அது எல்லாம் அவருடைய லா படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தட் இஸ் கால் பிரமாணங்கள். இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் உண்மை. அதனால் நம்ம என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் ஒன்று இருக்குது. காட் எல்லாத்தையும் வச்ச மாதிரி தான். ஆண்டவரை நம்பினாலும் சரி, நம்பாதட்டாலும் சரி, சில விஷயங்கள் லாப்படி தான் செயல்படும். ஆனால் கிருபைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டம். நம்ம விசுவாசிக்கிறவங்களுக்கு அது இருக்குது. இந்த கிருபை என்ன பண்ணுது? இந்த லாவெல்லாம் உடைச்சி தண்ணி மேலே கூட உங்களை நடக்க வைக்கும். புரியுதா புரியலையா? தண்ணியை திராட்சரசமாக மாற்றும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கிருபை என்ன பண்ணோம்? 2 நாளானவங்களை உயிரோட கொண்டு வரும். அங்கே எல்லா லாவும் அடிபட்டு போகுது. ஏன்னா லா மேக்கரே அங்கே வந்துடுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் போடுறதாண்டா லா, நான் வைக்கிறதா சட்டம். ஆனால் நான் நினச்சா முன்னையும் போவேன், பின்னையும் வருவேன், எப்படினாலும் பண்ணுவேன். ஏன்னா ஐ ஆம் தி ஆல்ஃபா, ஐ ஆம் தி ஒமேகா. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் சூப்பர் நேச்சுரல் விஷயத்தில் நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கணும். உலகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவங்களாக நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக அவங்க மைண்ட் செட் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், நம்ம லைஃபு நார்மலாக இருக்கிறவங்க லைஃப்பை விட மோசமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அந்த லெவலில் தான் இருக்குது. நம்மளுடைய திங்கிங் அந்த நம்மளை அவங்கள போலேயே போராட்டிக்கிட்டு அவங்களும் நம்மளை போலேயே செய்கிற மாதிரி, உன்னைய பாரு நானும் பாரு, என்னைய பாரு நீ வரேங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக நடக்கும். ஏன்னா நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. இந்த கிருபையை எடுத்துக்கொள்கிறதுக்கு தான் ஒரு விஷயம் உங்கள் கையில் கொடுக்குறாரு, விசுவாசம். கிருபை எடுத்துக்கொள்றதுக்கு உங்கள் கையில் என்ன கொடுக்குறாரு? இவங்க பக்கத்தில் எல்லாமே அவைலபிள், எல்லாமே உங்கள் பேங்க்கில் கோடிக்கணக்கில் போட்டாச்சு. உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, பா பேரில் விழுந்துருக்குப்பா. நேற்று கூட இந்த காளை மாடு பிடிச்சவங்களுக்கு கார் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு உயிரே கொடுத்தவர் எல்லாம் கொடுக்க மாட்டாரா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பேங்க்கில் உங்கள் பேரில் எல்லாமே அன்லிமிட்டட் டெபாசிட் பண்ணியாச்சு ஜீசஸ் நேமில். இதை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசி. அங்கே தான் மேட். அப்படியா, இதை நான் நம்பணுமாக்கும் அப்படின்னு உட்காந்துருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இவ்வளோ தூரம் இருக்கா, இவ்வளோ தூரம் எடுத்துக்கலாமா? இல்லை நான் எப்பயுமே ஓடியாந்து பிரயாசப்பட்டு உலக பிரகாரமாக செய்யுங்க, உழைக்க வேணாம்னு சொல்லாதுக்காக எல்லாரும் விட்டத்தை பார்த்து அப்படியே உட்காந்துருங்க, விசுவாசிகளாக சோம்பேறியா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக நடக்கும் என்று சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நானும் இந்த 100% சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை நான் வாழலை, நீங்களும் வாழலை. ஆனால் அப்படி வாழும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு டே பை டே ஆவியானவர் தான் உதவி செய்யணும். அதுக்கு தான் அதெல்லாம் ஃபுல்லாக ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன்னா தேவன் நம்மளை ஆரம்பத்தில் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குனார் அப்படின்னா, இப்படி சாதாரண ஒரு ஃப்ளஷ்லியான ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டத்துலேயும் கவலையில் இருக்கிற மாதிரி உருவாக்கலை. அதுக்கு நீங்கள் வேணால் வீட்டில் போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நல்லா எடுத்து படித்து பாருங்க. அவரை போல உருவாக்குனார்னு போட்டிருக்கு. அவரை போல உருவாக்குனார்னு போட்டிருக்குன்னா அவருக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள்ளே வந்திருக்குன்னா அப்போ உங்களால் செய்ய முடியாதாவது இருந்திருக்குமா? இன்றைக்கி கஷ்டப்பட்டு நாளைக்கு வேறு திறந்துருவாங்க, பொங்கல் லீவ் கழிச்சு மறுபடியும் ஓடுன்னு ஓடணும். இன்றைக்கி தான் எல்லாம் ரிட்டன் வந்துட்டுருக்கோம் ஊருக்கெல்லாம் போயிட்டு. ஏன்னா யாருக்குமே வர பிடிக்கல, யாருக்குமே வேலை செய்ய பிடிக்கல, ஸ்கூலுக்கு போக தான் பிடிக்கலன்னு பிள்ளைகளை கேலி பண்ணுறாங்க நியூஸில். பாரு எப்போ பார்த்தாலும் மழைன்னு எதையா வச்சுட்டு கேலி பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போக பிடிக்கல, யாருக்குமே இந்த எதுவும் பிடிக்கல. ஏன்னா கஷ்டப்படவே அவனுக்கு பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல. ஏன்னா நம்ம இப்படி உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு நானே நாய்படாத பாட்டிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தனும் வெறுப்புலையும் எரிச்சல்லையும் கசப்புலையும் அப்புறம் லோனை வாங்கி போட்டுக்கிட்டு இஎம்ஐ வாங்கி போட்டுட்டு எல்லாம் நல்லா அப்படியே ஜாலியாக இருக்காங்களே, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவன் வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா ஐயோ நம்ம பரவாயில்ல போலடா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் உண்மையிலேயே இருக்குது. இது ஒருவேளை புரியலைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோட பழகி பாருங்க. கொஞ்ச நாள் நல்லா நீங்கள் பேசும்போது உள்ள இருக்கிறலாம் வெளியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கையோ விசுவாசமோ கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த தெய்வனை தெரியாது. ஆனால் உங்களுக்கு அது இருக்குது. ஆகவே எதுக்குன்னா ஆரம்பத்தில் தேவன் படைச்சிட்டு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு
ஒரு செல்ல பிள்ளையா, ராஜா வீட்டு பிள்ளையா அந்த ஏதேன் தோட்டத்தில் வர மாதிரி வச்சுருந்தார். அதுதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம், பேர்டன். அதனால தான் நம்ம மனுஷனுக்கு எதுவுமே வந்து உலக பிரகாரமாக இருக்க பிடிக்கல. என்னைக்கு சாவோன்னு இருக்குங்க, இந்த உலகமே பிடிக்கலங்க, என்ன உலகங்க அப்படிதான் நினைக்கிறான். நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனை போச்சுன்னா அவனே செத்துடுறான். தற்கொலை பண்ணி சாகிறதுங்கிறது எவ்வளோ விரக்தியினுடைய முடிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனே இருக்க பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு போகுது. அப்படின்னா கடவுள் இப்படி உருவாக்குனாரானா இல்லை. அதனால தான் உங்களை எடுத்து நான் ஆதியாகமம் படித்து பாருங்கன்னு சொல்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளை, பெத்த பிள்ளை நீங்கள் இப்படி இருக்க விரும்புவீங்களான்னா இருக்க மாட்டோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டா என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்போம். இப்போ நமக்கே இந்த திங்கிங் எப்படி வருது? ஒரு பேர்ட்ஸாக இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்குது. ஒரு நாய் குட்டி போட்டால் கூட என் குட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்குது. எல்லா மிருகங்களுக்குள்ளேயும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்த அன்பு வந்தது காரணம், அந்த அன்புகிட்டேருந்து நமக்கு அது வந்துச்சு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஸோ அவர் கிரியேட்டராக இருக்கிறனால அந்த லவ் நமக்குள்ளே இது மேனிஃபெஸ்ட் இப்படி ஆகுது. இப்போ எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும். நிறைய பைபிள்லேருந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். இது எப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இப்படி இல்லையே, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் இப்படி இல்லையே, ஆனால் பைபிள் இப்படி போட்டிருக்கே, நிறைய வந்துச்சுன்னா ஆவியானவர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். எனக்கெல்லாம் பாருங்க அந்த ஊழியத்துக்கு வர்றது, அதனால இந்த மனக்கண்கள் திறக்கப்படுறதுக்கான ப்ரேயர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ வரைக்கும் அப்படியே ஜீசஸ் அவ்வளோதான் நம்பிக்கிட்டு இருப்போம், செய்வோம், எந்த இதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு குழப்படியை தேவனே போடுவார். சில நேரங்கள் போட்டு யோசி ஆரம்பத்துலேருந்து என்ன வந்துச்சுன்னு யோசி. ஐயோ தேவனே தலை வலிக்கிறது, முடியல, என்னென்னமோ வரும். ஆரம்பத்தில் எப்படி வந்திருக்கும், இவன் இப்படி சொல்கிறான், அவன் எப்படி சொல்கிறான். பைபிள்லேருந்து நீங்கள் அப்படி தனியாக நீங்களே யோசிக்கும்படி செய்வார். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. யாரையுமே தேவன் இந்த ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க தெரியுமா? என்னது ஹிப்னாட்டிசம்? வசியம் பண்ணுறேன். அப்படி யாரும் வசியம் பண்ணி எங்கிட்டையும் வசிய மைய கொடுத்து வர்ற எல்லாரையும் அப்படியே பண்ணி வசியம் பண்ணி சர்ச்சு கொண்டு வந்துருமா அப்படிலாம் சொல்கிறது இல்லை. எத்தனை பேருக்கு ஃப்ரீ வில் கொடுக்குறாருங்க ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து சர்ச்சுக்கு வந்தது உங்களுடைய ஃப்ரீ வில். இல்லைன்னா இருப்பலாம். அவ்வளோ உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஏன்னா உங்களை லவ் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு நீ வரலை, இந்த வாரம் உனக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்கிறவரும் கிடையாது, செய்கிறவரும் கிடையாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம தான் நினச்சிக்கிறோம், ஐயோன்னு கடவுள் பண்ணிட்டார் போல அப்படின்னு. இல்லை, அவரை விட்டு பின்னால் நம்ம போனதுனால நம்ம போய் குழியில் விழுந்துடுறோம். ஆனால் தூக்கி விடவர் அவராக தான் இருப்பார். எப்பயுமே அவர் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கும். நான் தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போனோம் பாருங்கள். சில விஷயங்கள்லாம் அப்படியே சில சபைகளுக்கெல்லாம் போயிட்டு மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறது அங்கங்கெல்லாம் போனால் தான் நமக்கே தெரியுது. அழுது புலம்பி மிரட்டி உருட்டி, அதனால் அவங்க லைஃப்பில் ஏதாவது நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா போச்சு, அதனால தான் நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அதுக்கடுத்து கர்த்தர் நல்லவர்னு அவங்களுக்கு மைண்டில் செட் பண்ணி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வரப்போகிறது தான் பாருங்கள் நமக்கே ஒரு திருப்தியாக இருக்குது. எப்படிலாம் ஆண்டவரை புரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி. உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை நீ கேட்கலன்னொன்னே உடனே கையை காலை உடிச்சிருவீங்களா? காலையிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ செய்ய மாட்டேங்கிற, டபாக்குன்னு உட காலை அப்படின்னு. ஆண்டவர் இப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சொன்னோடி கேட்கல காலை உடச்சிருவார் கையை. அதான் நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா உலகத்தில் ஒருத்தனும் கை காலே இருக்கக்கூடாது. ஏன்னா எவனுமே சரியில்லை. நான் 100% சரின்னு யாருமே சொல்ல முடியாது தேவனை தவிர. பூமியில் பர்ஃபெக்டான பீயிங் யாருமே இல்லை. அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணலாம் கிடையாது. நான் அதான் சொன்னேன் இல்லையா, அந்த காட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது, அப்பாங்கிற இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் தேவனுக்குள்ளே இந்த கிருபையை பெற்றிருக்கீங்கிறத உணர வச்சு அந்த பிரமாணங்களை நீங்கள் விரும்பி செய்யக்கூடியவர்களாய் மாறிக்கிட்டார். வேணும்னா உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் தாழ மேலேருந்து குதிச்சா கூட உங்களை ஏந்த தேவ தூதர்களை கட்டளையிடுகிறார். உண்மையிலே தேவனுக்குள்ளே வர்றவன் டே பை டே நல்ல ஒரு வார்த்தை கேட்குறவன் பழைய விஷயங்களை விட்டுட்டு ஈஸியாக வெளில வந்துடுவான். யார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யார் குற்றம் தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கே தெரியும், அவன் மனசாட்சிக்கே தெரியும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணை மூடி தூங்கினா உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசும். யார்கிட்ட இருந்தனாலும் தப்பிக்கலாம், உங்கள் மனசாட்சிட்டு தப்பிக்க முடியுமா? அதான் சொல்லுவாங்க நம்ம ஊரில், திருடன் யாருக்கு தெரியாமனாலும் திருடலாம், அவனுக்கு தெரியாமல் திருட முடியுமாங்க? ஏன்னா அவனுக்கு அவனே சாட்சி. அதனால தான் ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த மிஷினை வச்சுட்டார் ஆண்டவர். சொல்கிறா பரலோகத்தில் போனால் ஒன்றுமே ஆண்டவர் கேட்க மாட்டாராம். அவர் சன்னிதானத்தில் போய் நின்னா நம்மளே வாயை திறந்து சொல்லுவோமா நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு. பரலோகத்தில் போனால்
ஏய் பத்தியா பாரு, நான் உன்னை எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போடுறா மைக்கேலே அப்படின்னு சொல்லுவார். நம்ம உட்காந்து பயந்துட்டே இருப்போன்னு இல்லைங்க, அவர் முன்னாடி போய் நின்னோனையும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹீஸ் பர்ஃபெக்ட் பீயிங் இல்லையா? உங்களுக்கு ஆண்டவரே நான் அப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த அன்பு, அந்த அந்த பரிசுத்தத்தை, இப்படி ஒரு தேவனா அப்படின்னு நினச்சி நம்மளே நமக்குள்ளே இருக்கிறத, ஐயோ நான் போய் இப்படி அப்படி சொல்லி நமக்குள்ளே ரெக்கார்ட் பட்டனா அதுவாக ஓடுமா, அதுவாக ஓடி அதுவாக கன்ஃபர்ஸ் பண்ணி நம்மளே நமக்குள்ளே குற்றம் தீர்த்துக்குருவோமா, நான் இவ்வளோதான் ஆண்டவரே. இதுதான் பாருங்க நியாய தீர்ப்பில் நடக்க போகிற ஒன்று. புறஜாதிகளுக்கு தான் அவர் சொல்லுவார், தேவனை அறியாதவங்களுக்கு அவர் சொல்லுவார், எப்பா அவன் மூலமாக பேசினேன், இவன் மூலமாக பேசினேன், வந்தியா நம்பினியா, சரி போ அப்படின்னு. உங்களுக்கு நீங்களே சாட்சி. உங்களுக்கு என்னைய கூப்பிட மாட்டார், ஏஜிஎம்ஐக்கு வாரமா பாஸ்டரை கூப்பிடு, இப்போ ரெக்கார்டு வாசி, எத்தனை நாள் வந்தாங்க, அட்டண்டன்ஸ் எடுத்தியா, கணக்கு கொடு, என்னையெல்லாம் கூப்பிட மாட்டார், யாரையும் கூப்பிட அவனுக்கு அவனே சாட்சி. நீயே உனக்கு சாட்சி, உன் மனசாட்சி சாட்சி. அதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத யாராலும் அழிக்கவே முடியாது. கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் நினச்சிங்கன்னா டெலீட் பட்டன் அமைக்கி விட்டுறலாம், அதுக்கும் போய் ரீசைக்கிள் பின்னில் உட்காந்தா எம்டி ரீசைக்கிள் பின்னை கொடுத்துடலாம். ஆனால் உங்கள் மனசாட்சியில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்தாலும் அது ரீகால் பண்ண முடியும். இத்தனை பேருக்கு ஆமான்னு ஒத்துக்கிறேன். ஆமாங்க அன்னைக்கு அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த தாட் வந்துச்சுன்னா ரூட் வரைக்கும் போகும் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி. அதனால தான் தேவனுக்கு முன்னாடி போய் நின்னா பரலோகத்தில் நம்மளே சொல்லுவோமா, கட 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 கடன் டேப் ரெக்கார்டை ஆன் பண்ண மாதிரி, நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படி இருந்தேன் அப்படி சொல்லி, சரி உனக்கான விஷயம் இந்த பலன் அப்படி சொல்லிட்டு நமக்கு அவங்கவுங்களுக்கான பலன், அவங்கவுங்களுக்கான ரேங்க் பரலோகத்தில் இருக்குது. அதற்கான விஷயத்தின்படி உங்களுக்கு அங்கே நடக்கும். கண்டிப்பாக கிறிஸ்தவங்க எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் எந்த ரேங்கில் போய் உட்கார்றவங்கிறத வச்சு தான், அது எதை வச்சு அப்படின்னா, நீங்கள் தேவனோட எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணீங்க, நீங்கள் அவரை எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே உலாவ விட்டீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே மறுரூபமானீங்க, இயேசுவாக மாறினீங்க, அவரை போல் மாறி என்ன செஞ்சீங்கிறத வச்சு தான் அங்கே ரேங்க். 100% என்ட்ரி டிக்கெட்டு உங்களுக்கு இருக்குது, அதில் சந்தேகமே வேண்டாம். வெளியில் ஓரமாக என்ட்ரன்ஸ் கார்டில் உட்கார வச்சுருவார். 100% நான் அப்படிலாம் பயமுறுத்துகிறாலே கிடையாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அவங்க எல்லாரையுமே நல்ல ஹை ரேங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கோஆப்ரேஷன் பண்ண வேண்டியது நீங்கள். பெரிய ஹை போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இதுக்குள்ளே நல்ல ஒரு பெரிய படிப்பு அப்படின்னா நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் படிக்கிறாங்க. 5 இயர்ஸ் மட்டும் போதாது, அடுத்து எம்டி படி, அடுத்து ஒரு 2 வருஷம் படி, அதுக்கடுத்து படிச்சுட்டே இரு, புதுசாக நோய் வருது படின்னு. அவ்வளோ தூரம் ஒரு படிப்புக்கே செலவு பண்ணுறாங்க பாருங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க, மறுபடியும் தோத்தாலும் ப்ரீமிலியரி எழுது, அதை எழுது, இதை எழுது. ஏன்னா ஹை போஸ்ட்டில் போய் ஹை ரேங்கில் உட்காந்துட்டோன்னா அடுத்து எல்லாமே ஒன்று தானே, உட்காந்து ஜம்முன்னு வாழலாம், வாட்டில் ஆர்டர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். இதுவே நீங்கள் டீ கடையில் டீ ஆற்றவும் செய்யலாம், வாழாமையாக போயிடுவோம், என்னங்க உயிர் இல்லாமையாக போயிடும். நான் டீ கடையில் டீ ஆத்துறேங்க, இப்போல்லாம் நிறைய பேர் டிகிரி படிச்சுட்டு செஞ்சுட்டு டீ கடை ஓப்பன் பண்ணுறதே நல்லதுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, விவசாயத்துக்கு போகிறதே நல்லதுன்னு. பட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு உலக பிரகாரமாக தெரியுது, நான் இப்படி வரணும், நான் அப்படி வரணும், நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் என்னென்ன ரேங்க்கில் இருக்கலாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு நீங்கள் முடிவெடுத்து விசுவாசித்து கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஹை ரேங்கில் உங்களை கொண்டு போய் வைக்க தேவன் ரெடியாக இருக்கிறார். சொல்லிக் கொடுக்கறது நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம், பட் செய்ய வேண்டியது யாரோட பொறுப்பு? ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடலாம். இந்த உலகத்திலே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ பாஸ் போட்டு விட்டான். தேவன் ஃப்ரீ பாஸ் போட மாட்டாரா? சரி போ, என்னை நம்பிட்டேல, போ வந்துரு, என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துரு, ஹெவனுக்குள்ளே வந்துருன்னு அனுப்பிடுவார். ஆனால் ஃபஸ்ட் மார்க் எடுத்து கோல்டு மெடல் வாங்குறவனை பார்த்து இவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அந்த ரேங்கில் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கிற பிள்ளைங்க படிக்காத பிள்ளைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். என்ன தெரியும்? அது விடிய படிச்சுட்ருக்கும், தேவையில்லாத விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணாது. ஏன்னா கான்செப்ட், மைண்ட், டார்கெட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் அடிக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு. அது நார்மலாக ஜஸ்ட் பாஸ் எடுக்கிற பிள்ளை மாதிரி இருக்காது. அதோடைய கனவுகள் வேறு மாதிரி இருக்கும், லட்சியங்கள் வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், எஃபர்ட் வேறு மாதிரி இருக்கும். டீச்சர்கிட்ட போய் டவுட் அவளுக்கு கேட்கும், டீச்சர் சொல்கிறது நல்லா லிசன் பண்ணும், ஸ்கூலுக்கு லீவு போடாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தானே, இல்லையா? இதெல்லாம் செஞ்சால் அவன் எடுக்கலாம். அதே போல் நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக தேவனுக்குரிய அந்த பரலோகத்தில் போய் இந்த ரேங்கில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எஃபர்ட் உங்களுடைய கையில் இருக்குது. ஸ்கூல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், டீச்சர் டீச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க,
பட் எல்லாரும் ரேங்க் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுடைய கோஆப்ரேஷன். பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் டீச்சர்ஸ் இருக்கோம், நாங்கள் இருக்கிறோம். அதையும் மீறி கோஆப்ரேட் பண்ண வேண்டியது யார்? நம்ம தான். அப்படியாக ஒவ்வொருவரும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் லைஃபாக இருக்கிறத இங்கேயும் 100% பார்ப்பீங்க, பரலோகத்துலேயும் பார்ப்பீங்க. தயவு செய்து இந்த நியூ இயர்லேருந்து ஒரு முடிவு எடுங்க. தேவன் சொல்லிட்டார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் எடுத்துக்கிட்டார், நான் உன் மேலே மகிமைப்பட போகிறேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவரே நான் விட்டு கொடுக்குறேன், கோஆப்ரேட் பண்ணுறேன். நீங்கள் என் மேலே இவ்வளோ பெரிய காலிங்கை வச்சுட்டீங்க, என் மேலே ஒருத்தன் கூட ரோட்டில் போகிறவங்க கூட வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டான், நான் உன்னை எடுத்து பெரிய ஆளாக காமிச்சு உன் மூலம் நான் மகிமைப்படுறேன்னு. அது என்ன புறவை பிடிச்ச உலகம், போட்டி நிறைந்த உலகம். ஆண்டவரே நீங்கள் என்னையவா செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சரி நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படி மாத்திரம் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுவது உறுதி. ஏன்னா சொன்னவர் செய்து முடிக்க பெரியவராக இருக்கிறார். நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஜஸ்ட்டு விசுவாசி. அப்படி விசுவாசித்தவங்களை பற்றி தான் நம்ம எபிரேயர் 11 பார்த்துட்டு வந்தோம். யார் யாரெல்லாம் பார்க்காமே சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு. ஏனோக்கு, ஆபிரகாம், ஆபேல், யோசேப்பு, நோவா. ஆபேல் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. ஆபேல், நோவா முக்கியமாக பார்த்துட்டோம் நம்ம நிறையாவே. அதுக்கடுத்து ஏனோக்கை பார்த்தாச்சு, அடுத்து ஆபிரகாமையும் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து யோசேப்பையும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து நடுவில் கொஞ்சம் விட்டுட்டோம் கேப், ஏன்னா கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு. அடுத்து மறுபடியும் நியூ இயர் மெசேஜ் இன்னொரு தடவை பேசணும். அதுக்கடுத்து போன தடவை இன் கிரைஸ்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்கன்னு பேசணும். இன்றைக்கி மறுபடியும் இந்த கேரக்டர்ஸில் வர போகிறோம். நடுவில் ஒரு இடத்த மட்டும் சொல்லி வச்சுருந்தேன், அந்த ஈசாவை யாக்கோப்பையும் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார் இல்லையா, அந்த இடத்த மட்டும் நிப்பாட்டி வைங்க, அடுத்தவருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர், பிடிச்சவர் மோசே. யார்? மோசே போல் எல்லாரும் செங்கடலை பழக்கணும்னு ஜெபம் பண்ணுறது உறுதி. ஆனால் மோசே உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவ மனிதன் தான். ஏன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நோவாக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ரோல், நம்ம சொல்ல முடியாது யாரையும். நீங்கள் மோசே படிக்கலாம், 11 எடுத்துக்கோங்க. எதுக்கும் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு தடவை படிக்கலாமா? எத்தனை பேர் முதல்லேருந்து படிக்க விரும்புகிறீங்க? படிங்க. மைக்கிங்க இருக்கு. விசுவாசமானது புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் அப்போ விசுவாசம் இருந்தால் நீங்களும் நற்சாட்சி பெறுவீர்கள். பலியிலும் மேன்மையான பலி. எத்தனை பேருக்கு ஆஃபரிங் கொடுக்கறதுல ஆபேல் மாதிரி வந்திருக்கு ஹார்ட், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. விசுவாசத்தில் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இந்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன். இந்த காசு நேற்று கூட நைட்டில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தேன், நோட்டு வச்சுக்கிறேன், ரூபா நோட்டு இந்த மாதிரி, இதிலே வந்து கட்டுக்கட்டாக வச்சுருந்து இப்படி மொத்தமாக இப்படி வச்சுருப்பாங்க. விசிறி என்ன சொல்கிறது, சீட்டுலாம் இப்படி வச்சு இப்படி வரிசையாக வச்சுருப்பாங்கல்ல, பிரித்து ஃபேன் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது என்ன நோட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சம்திங்னு. இதுதான் என் கடவுளை, இந்த பணம் நம்மளுடைய மூலம் கிடையாது, இதில் இருக்கிற எதுவும் மூலம் கிடையாது, தேவனே நம்மளுடைய ஆதாரம். எத்தனை பேர் விசுவாசிங்க? அப்படி நீங்கள் நம்பினீங்க, உங்கள் காலில் வந்து இதை வந்து போட வைப்பா அப்படி சொல்லி நைட்டில் அந்த மாதிரி கனவு வருது பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன், ஏதோ பெரிய அளவுக்கு. அதாவது நம்ம தூங்கும் போது கூட நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மனிதனை அவேக்கன் பண்ணி தேவன் கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் உண்மை, உங்களுக்கு நான் தான் சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இப்படி நீங்கள் விதைச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு பணத்தை வந்து பணமாக பாருங்கள், தேவனை தேவனாக பாருங்கள். அது இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஏன் நிறையா பேர் கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு, நீங்கள் நிறைய பேர் கூட நினைக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்க கூட நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க என்னடா இன்னமும் மூக்கு சிந்திக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்களே, ஆண்டவரே ஆண்டவரே காப்பாற்று காப்பாற்றுன்னு. அது காரணம் நம்ம தான், தேவன் இல்லை. அது காரணம் நம்ம தான். ஏன்னா இவ்வளோ பெரிய தேவனை நம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்கிறதெல்லாம் உலக பிரகாரமா, போகிறதெல்லாம் உலக பிரகாரமா, நடந்துக்கிறதெல்லாம் உலக பிரகாரமா. தேவன் இது காரணம் இல்லை. ஆனால் அதுக்கு மகிமை வந்தாலும் அவருக்கு போகும், அவமானம் வந்தாலும்
அவருக்கு தான் போகுது. அதனால் நம்ம சபையில் தயவு செய்து சிம்பிளாக நான் சொல்கிறது, அவரை வைக்க வேண்டிய இடத்துல அவரை வைங்க, மற்றதை வைக்க வேண்டிய இடத்துல மற்றதை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. சில பேருக்கு புரியுது சிம்பிளாக. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா இது உங்களை ஆண்டு கொள்ளாது, நீங்கள் இதை ஆண்டு கொள்வீங்க. நான் சொல்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், உங்க முன்னாடி நான் அறிக்கை செய்கிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க, என் கூட இருந்து பாருங்கள். இது என் காலில் வந்து போடப்படுவதை, முட்டை முட்டையாய் போடப்படுவதை பாருங்கள். ஏன்னா தேவன் கொடுத்துருக்கிற தரிசனம் அது 100 ரூபா கிடையாதுங்க, நிறைய ரூபா. ஏன்னா இதை நான் ஜஸ்ட்டு ஒரு மணியாக தான் பார்க்குறேன், தேவனை தான் எல்லாமா பார்க்குறேன். இப்போ வரைக்கும் நாங்கள் நிறையா போட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து எதையுமே வந்து புகழ்ந்து பேசி செய்கிறதுக்கெலாம் சொல்லலை. ஏன்னா எல்லாத்தையும் விட அவர் பெரியவர்ங்கிற காமிக்கிறதுக்கா, வேறு எதுவுமே கிடையாது. நிறையா யோசிப்பாங்க, இவங்களுக்கு எப்படி காசு வருது, எப்படி செய்கிறாங்க. எங்களோட நிலைமை 100% தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். லாஸ்ட் ஒரு பைசா இருந்தால் கூட அவருக்காக கொடுத்துட்டு, ஒருவேளை அப்படி தான் வாழணும்னு முடிவு இருந்தாலும் நாங்கள் வாழ்கிறதுக்கு ரெடிங்கிற அர்ப்பணிப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் சொல்கிறேன், அவரை நம்புகிற முகங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை. நீ எனக்காக, ஏன்னா எல்லாமே என் வாழ்க்கையில் 1 ரூபா இருந்தாலும் அவர் கொடுத்தது. அவருக்கு கொடுக்குறதுல என்னங்க வந்துச்சு? இதான் எனக்கு சிம்பிளாக புரிய மாட்டேங்குது ஒரு விஷயம். அவர் கொடுத்தது தான் நமக்கு எல்லாமே. ஏன் நம்ம அவருக்கு கொடுக்குறது போது நமக்கு அப்படியே கஞ்சத்தனமா பிசிறித்தனமா ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, அவர் கொடுத்ததுங்கிறத நம்மளால் அங்கீகரிக்க முடியல, ஹார்ட்டில் அக்செப்ட் பண்ண முடியல. நான் கஷ்டப்பட்டு, நானே என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் ஒவ்வொரு பைசாவும் தேவனோட வார்த்தை சொல்லுது, எந்த நன்மையும் வாழ்க்கையில் இருந்தாலும் அது கடவுள் கொடுத்தது. பிசாசு எந்த நன்மையும் கொடுக்க மாட்டான். நீ சுகத்தோடு இருக்கியா, அது கடவுள் உன்னை வச்சிருக்காரு. உன் வீட்டில் ஒரு குண்டூசி இருக்கா, அது கடவுள் உங்க கொடுத்தது. அதனால் அவருக்கு நீங்கள் அப்படி தூக்கி கொடுக்கும்போது ஒருத்தனும் குறைபடுவதே இல்லை. இந்த உலக பிரகாரமாக வேர்ல்டி பேட்டர்னில் போகிறவனுக்கு இதோ காலம் வருகிறது, ஓடி ஓடி சம்பாதிச்சு கோடி கணக்கில் செஞ்சவன் வச்சவன் பிரிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் பாருங்கள், பிச்சை எடுக்க கூட சான்ஸ் வரப்போகுது உலகத்தில். ஆனால் நீங்கள் செழித்திருப்பீர்கள். பஞ்ச காலத்தில் நீங்கள், நான் ஏன் நிறைய எனக்கு போடுவான்னு சொல்கிறேன்னா, உலகத்துக்கே நான் கொடுக்க விரும்புகிறேன். சில பேருக்கு புரியுது. எனக்கு ஏன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தேவை கிடையாது. இஞ்சி பிஞ்சு போன 2 பிள்ளைகளுக்கு தேவை கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே மொத்தமாக கொடுக்குறவர்கிட்ட நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். என் பிள்ளைகளையாக இருந்தாலும் என்னையாக இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற ஜீவனாக தான் கடவுள்கிட்ட கேட்குறது அது ஒன்று தான். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சு என் பிள்ளைகளுக்கு பெருசாக கொடுத்துருங்க. ஆண்டவரே உண்மை மட்டும் அவங்க பிடிச்சிக்கிறட்டும், உங்களை பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த உலகமே தலைகீழ போனால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தெரியும். அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அவங்க ஆசீர்வதிங்க, பெரிய வேலை கிடச்சி லட்சம். ஆனால் ஆசீர்வாதம் தேடி வருது. இப்போ கூட இப்போ 4th இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்காரு என்னோட பையன், மூத்த பையன். நாங்கள் நினைக்கவே இல்லை, நிறைய இடங்களில் இன்டர்ன்ஷிப்லாம் போனால் அவங்க வந்து படிக்கிறதுனால ட்ரைனிங் கொடுக்கறதுனால யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சில இடத்துல தான். ஆனால் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய மூத்த பையனுக்கு அவங்க ஒரு 10K கொடுத்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. 6 months ட்ரைனிங்கும் கொடுத்து காசும் கொடுத்துட்ருக்காங்க. இது நாங்கள் கேட்கல, அவராக கொடுக்குறாரு. இது ஆஃப்டர் எக்ஸாம் கழிச்சு, ஆஃப்டர் 5 years கழிச்சு எப்படி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதெல்லாம் வந்து பெருசாக நினைக்கிறதில்ல. நல்லா கீபோர்டு வாசி, நல்லா ஆண்டவருக்காக செய்ய, முடிஞ்சாலே வேமா வெனஸ்டே வேறு இப்போ வர முடியாமல் போச்சே, என்னடா இது, இப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இத்தனை பேருக்கு புரியுது. அதனால் நாங்கள் சொல்கிறது ஏதோ சும்மா இவங்கள்ட்ட இருக்குதுங்க பேசுவாங்கன்னு. 5 வருஷம் 6 வருஷம் எங்களை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எங்களோட இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கோயில்பட்டில் போய் மீட்டிங் நடத்தினாலும் சரி, எங்களுடைய காசை எவ்வளோ தூரம் நாங்கள் காணிக்கையாக போட்டு செஞ்சிட்ருக்கோங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். உட்காந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யோசித்தாலே தெரியும். யார்கிட்டையும் வந்து கேட்டு தான் நாங்கள் செய்யணுங்கிறதில்ல, செஞ்சுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் கொடுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு தான் சொல்கிறோம். கொடுக்காட்டாலும் யாரையும் எதிர்பார்க்குறதும் கிடையாது. இந்த மாதம் யார் கொடுத்துருக்கீங்க கொடுக்கலன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே உட்காந்து செக் பண்ணுறதும் கிடையாது. காணிக்கப்பட்டியில் வந்திருக்கா, இந்த மாதம் வரலையா அப்படின்னு அதை பற்றி. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் குறைவுபடுவது இல்லை. அதை மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருவோம். அதுக்கு ரோல் மாடலாக நாங்கள் வாழவும் விரும்புகிறோம். ஏன்னா எதை போதிச்சாலும் அதுக்கு முதல்ல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். எனக்கு நல்லா இருந்துக்கிட்டு உங்களை நான் செய்ய சொன்ன தப்பு அது. நான் அந்த ரோலில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் அனுபவிச்சது நீங்கள் அனுபவிங்க. ஏன்னா நிறையா பேர் நம்மளோட இதில் வந்து எப்படி சிஸ்டர் அடித்து பேசுகிறீங்கன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் நான் அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்ல முடியுது. எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது ருசி பார்த்துருக்கனால சொல்ல முடியுது. நீ போங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே போட்டிங்கன்னா வாயில் அப்படியே ஒழுகும், அப்படிலாம் எப்படி எங்களால் சொல்ல முடியுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்ளை பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கிறனால உங்கள் தலையில் அடித்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியுது. உனக்கும் நடக்கும்னு நடந்துக்கிட்டு இருக்குது. இத்தனை பேர் இல்லைன்னா 6 வருஷம் ஆக போகுது, நீங்கள்லாம் ஓடி போயிருப்பீங்க. நடக்கலைன்னா 2வது மாதமே போயிருக்கலாம்.
ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சபையில் இருக்க முடியுது, வேற எதுவுமே கிடையாது. இல்லை நீங்களும் நான் சொந்தமா பந்தமா நம்ம முன்ன பின்ன பழகிருக்கமா பார்த்துருக்கோமா, அதையும் மீறி இவ்வளோ தடைகள் இருந்தாலும் கடவுள் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அது ஒரே காரணம், ஏதோ சம்திங் உங்களுக்கு பயன் இருக்குது. இல்லாமல் யாருமே நடத்த முடியாது. அது காரணம் நான் இல்லை, அவர். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஆமான்னு சொல்லி நிரூபித்து காமிக்கிறாரு. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் அவருடைய வார்த்தை தான். இது எங்கள் புகழை பாடுறதுக்காக நாங்கள் சபை நடத்தலை, ஊழியம் நடத்தலை. ஆகவே சொல்கிறேன், இது அப்படியே நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் நம்ம சர்ச்சில் இதோ இந்த லெவல் கிடையாது. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கல டாப் ரேங்கில் இருக்கணும். இந்த வேர்ல்டில் இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும். இந்த வேர்ல்டில் இருக்கணும். நான் சும்மா சாதாரண ஊழியம் நடத்திட்டு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாரையும் பெரிய அளவுக்கு நான் சொல்கிறேன், ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அப்படி சொல்லும் போதே இப்படி இருக்குது, அப்படி நீங்கள் மாறி பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஒரு டீச்சருக்கே அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட் லெவலில் அப்படி வந்துட்டாங்கன்னா, நான் சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்டுங்க என் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா வரணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா? அதுக்காக தான் சில விஷயங்கள் சொல்கிறது செய்கிறது. அதுக்கு ஆனாலும் ஆண்டவரே என்ன எதுவுமே இன்னைக்கு சொல்லக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு போவேன். உள்ளுக்குள்ள அந்த அன்பு என்ன பண்ணுது, சொல்லு நீ சொல்லு, அவங்களுக்கு சொன்னாதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வைத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார். நம்ம பெற்றது நாளைக்கு நான் மட்டும் பாருங்கள், ஒரு பாஸ்டர் அடிச்சு ஆசீர்வாதத்தில் அப்படி போயிட்டு இருந்துட்டு என் மந்தைகள் மட்டும் பசியிலும் பட்டினி கிடக்குன்னா இப்போ நான் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? மெய்ப்பனும் நல்லா இருக்கணும், ஆடுகளும் நல்லா இருக்கணும். அப்போ தான் பெரிய மெய்ப்பனாகிய தேவனுக்கு மகிமை. அதுக்கு தான் வாங்க. அப்போ அந்த மெய்ப்பன் பேச்சை ஆடுகள் கொஞ்சமாக கேட்டு அப்படி ஃபாலோ பண்ணிச்சுன்னா போகிற இடம்லாம் பசும்புல் தான், நன்மை தான், ஜீவன் தான். இத்தனை பேருக்கு சிம்பிளாக நான் சொல்கிறது புரியுது. ஆகவே நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்துலேயும் நான் அடிக்கடி தான் இப்போ கூட எவ்வளோ பேர் நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கீங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்துலேயும் கலக்கணும், பரலோகத்துலேயும் கலக்கணும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு தான் அவர் உயிரே கொடுத்துருக்கிறாரு, உயிர் தெளிந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டத்துலையும் கவலையும் இப்படி உட்கார்ந்துருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். என்ன பண்ணுவேன் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் சூப்பர் நேச்சுரல் எல்லாமே எதிர்பாருங்க. ஏன்னா அவர் காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் காட். நீ விசுவாசித்தா, ஏன்னா நான் எபிரேயர் 11 பேசிகிட்டு இருக்கேன். ஏனோக்கு லைஃப்பில் நடந்தது சூப்பர் நேச்சுரலாக இல்லையா? ஆபேல் லைஃப்பில் நடந்தது அவர் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. ஆபேலை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நோவா லைஃப்பில் நடந்தது, உலகமே அழிஞ்சிருச்சுங்க போட்டுக்குள்ள ஃபேமிலியோட. இது சூப்பர் நேச்சுரலாக இல்லையா? அடுத்து ஆபிரகாம் லைஃப்பில் நடந்தது சூப்பர் நேச்சுரலாக இல்லையா? நேரம் அது மட்டும் ஏதாவது ஒரு மருத்துவமனையாக இருந்தால் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 97 வயதிலே இந்த தாத்தாவுக்கு நாங்கள் பிறக்க வச்சிட்டோம், எங்களை போல் மருத்துவ கலைகள் யாரும் இல்லை, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எத்தனை லட்சம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. தேவன் அப்படியே அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்து யோசேப்புக்கு நடந்தது, முதல் நாள் நைட்டு சிறைச்சாலையில் களி, அடுத்த நாள் ராஜ விருந்து. யாரோட? ராஜாவோட. சூப்பர் நேச்சுரலா இல்லையா? இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சூப்பர் நேச்சுரலாக நடக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். தயவு செய்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆளாக மாறுவீங்க. ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, அப்படின்னா அப்படி மோசே மாதிரி மாறினான், அப்படியே நான் ஈசாக்கு மாதிரி மாறினான், அப்படி யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் தேவன் உங்களுக்குள்ளே வந்திருக்காரு. நீ இப்படியே ஒரு 4 வருஷம் இருந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னா, நானும் போதிச்சது வேஸ்ட்டு, நீங்களும் வந்தது வேஸ்ட்டு. அது இழுத்து மூடிட்டு பேசாமல் போயிடலாம். நீங்களும் பேசாமல் நானும் பேசாமல் தூங்குறேன். சும்மா எதுக்கு உட்காந்துக்கிட்டு பைபிள் 2 பாட்டு, இது என்ன ஒரு மதத்துக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? சத்தியம் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றதுக்கோ உயர்த்துறதுக்கோ வேறு வழியே கிடையாது. இவரே வழி. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் தீவிரமாக பிடிச்சிக்கிறீங்கிறது ஒன்று தான். நான் அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நீ படி வேணான்னு சொல்லலை, நல்லா செய், ஆனால் நம்புறது அவரை மட்டும் நம்பு. உன் படிப்பை நம்பாத, உன் திறமையை நம்பாத. நான் அப்படி படிச்சுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். அவரை நம்பி போ, எதுனாலும் அவரை நம்பி செய். ஏன்னா ஞானிகளை பைத்தியமாக்கும்படி என்ன பண்ணுறாரு? நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நினச்சா கீழே இருக்கிற ஒரு செகண்ட் மேலே தூக்கி உட்கார வச்சிருவாருங்க. நம்புனா போதும். ஏன்னா நம்மளை விட என்னதான் முயற்சி போட்டாலும் எஃபோர்ட் போகிறதுக்கு 1000 பேர் உலகத்தில் ரெடியாக இருக்கிறான். அது நமக்கே தெரியும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற கிருபை அவன்கிட்ட இல்லை, நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் அவன்கிட்ட இல்லை, நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவன்கிட்ட இல்லை. அங்கே தான் நீங்களும் இந்த உலகமும் 2ஆக பிரியிறீங்க. அங்கே தான் இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதனால் இனிமேல் மற்றவங்கள பார்த்து அவங்களாம் அப்படி, எனக்குள்ளே இருக்கிற தேவன் உனக்குள்ளே இருக்காராடா, பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, இப்படி யோசிங்க, இப்படி யோசிச்சு பாருங்க.
நம்மளுடைய நிறைய கோயில்பட்டி மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் பாருங்கள், நிறையா பேர் உட்கார்ப்பாங்க மண்டபத்தில். அப்போ தனலட்சுமி கூட கேட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் எத்தனை பேர் வந்தால் நீங்கள் வாட்டில் எப்படிக்கா தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல சில நேரம் கேலியாக கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், நான் செய்கிற வேலை எல்லாத்தையும் விட பெருசு அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் பாருங்கள். அங்கே முன்னாடி வந்து திடீர்னு சிஎம்ஏ உட்காந்தாலும் நான் வாட்டில் பேசிகிட்டு இருப்பேன், பாடிட்டு இருப்பேன், கொஞ்சம் கூட ரியாக்ஷன் காமிக்கவே மாட்டேன். ஐயோ வந்துட்டாங்களா, கீழே இறங்கு, ஐயா ஒரு வணக்கம் அப்படின்னு. ஏன்னா இங்கே ராஜாதி ராஜாவை நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன், ராஜாதி ராஜாவுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆராதனை மூலமாக. அவருக்கு முன்பாக உலகமே வந்து நின்னாலும் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துச்சுன்னா தைரியங்கிறது உங்களுக்குள்ள பொங்கி வழியும். தைரியங்கிற பொங்கி, ஏன்னா நான் இப்போ பார்க்க போகிற விஷயத்தில் அதுதான் இருக்குது. மோசேக்கு தைரியம். யாரை எதிர்க்க? பார்வோனே எதிர்க்க. யாரை எதிர்க்க? பார்வோன்னா சாதாரண கிடையாது. நம்ம ஊரில் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கிற சிஎம்லாம் கிடையாதுங்க. பார்வோன் பவர்ஃபுல் நேஷன் அப்போ இருக்கிற உலகத்தில். இப்போ எப்படி வல்லரசு நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ பார்வோன் வந்து பவர்ஃபுல்லான ஆள். அவ்வளோ செல்வாக்கு எகிப்தில் இருந்துச்சு, பவர்ஃபுல்லானது. அவருக்கு முன்னால் ஒரு தேவனை அறிந்தவன், தேவனை நம்புகிறவன் தைரியமாக போய் சொல்கிறான், என் சனங்களை போக விடு. அதுக்கு தைரியம் வேணுமா வேண்டாமா? நான் போய் நாளைக்கு உங்கள் ஸ்கூல் உங்கள் ஆஃபீஸில் போய் லீவ் கேளு, நான் சொன்னேன் நான் கேட்டுருவீங்களா? ஐயோக்கா நாளைக்கு சீட்டை கழட்டி விட்டுருவா. நீங்கள் வேறு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், அக்கா உங்களை கேளுங்க நான் சொல்லலை. அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு முன்னால் தைரியமாக போய் என் ஜனங்களை போக விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர்ங்கிற அறிவு. இப்போ நீங்கள்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கீங்களா அந்த உலகத்துலனா? இல்லை. ஆனால் பயந்தே சாகுற மனுஷன். அது காரணம் என்னென்னா, அவனை நம்பி தான் நான் இருக்கேன், இல்லைன்னா ஆப்பு வந்துருமேன்னு ஒரு பயம். ஆனால் தேவனை நம்பி இருந்தீங்கன்னா அவனை போல் 100 சான்ஸை கொடுக்குறவர் தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் எப்போ ரிஸ்க் எடுக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கும் போது தான், ஓ எனக்கு வந்து மேலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறவர் இவன் கிடையாது, அவன் கிடையாது, அவர். நீ எனக்கு ஒரு கதை வடைச்சா 1000 கதை திறக்கிறவர் அவர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இருக்கிறவங்களுக்கு பயங்கிறது வரவே வர. ஏன்னா இந்த மோசையை பற்றி ஒரு தடவை வாச்சிடலாம். தொடர்ந்து படிங்க. ம் 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 மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இத்தனை பேர் ஏனோக்கு மாதிரி கிளம்பலான்னு நினைக்கிறீங்க? எனக்கே காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த வந்துருச்சுங்க வலி, கால் வலி. 60 வயசு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மேக்சிமமில் இருந்தார். நான் அவளை தாண்டுவேனானே தெரியலங்க. அப்படி பேசாதீங்க. நான் ஏனோக்கை போல் என்னை யார் வச்சு அழணும் மாலை போல வருவாங்களான்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற விசுவாசம்லாம் கூட இருக்கலாம். எத்தனை பேருக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கு நீங்கள் விசுவாசிச்சு அது நடக்கிறதுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அடுத்து, தேவன் அவனை படியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நடக்கவே நடக்காதுப்பா. தேவன் ஒன்றை எதிர்பார்க்கலாம் ஒண்ணுதான்ப்பா. என்னது? இல்லைன்னா பிரியமா இருக்க முடியவே முடியாது. அது ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 வேணும். அவர் இருக்காரு, எனக்கு பதில் செய்வார், என்னைய பார்த்துக்குருவார். இந்த 2 தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. பேசிக்காக நீங்களாக இருந்தாலுமே எதிர்பார்ப்பீங்களா இல்லையாங்க? என்னை நம்பி வா, நான் பார்த்துக்குருவேன், நம்புவா, நான் செய்கிறேன்னு எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இங்கிட்ட ஒரு காரு நம்புவேன் நம்ப மாட்டேன்னா நான் நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற அர்த்தம். தேவன் உங்களை வெறுத்துருவாருங்கிறது போக நீங்கள் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். வந்தால் தான் உங்களை ப்ளஸ் பண்ண முடியுங்கிறது தான் புரிய வைக்குது. இங்கே இத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து, தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு
போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 17 படிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய ஒரே பேரனகுமாரனை ஒப்பு கொடுக்கும்படி என்ன செய்யுது? விசுவாசம் செய்து. ஆனா ஈசாக்கு கொல்லப்பட்டானா? விசுவாசம் பாருங்க. நான் சொல்றது வந்து இதை கொடு அதை கொடுன்னு இல்லை. தேவன் என்னை நீ எவ்வளோ நேசிக்கிற அப்படிங்கிறத சரி கொடுப்பியா அப்படின்றாரு. ஆனா கொடுக்க விடலை. ஏன்னா என் மகனை கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. இது ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே அவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் பெரியவர். இங்கே ஆபிரகாமுக்கு அது அதிகமாக இருந்ததுனால என் பிள்ளைய கூட கொடுப்பேன், ஏன்னா செத்தா கூட உயிரோட கொண்டு வர்றதுக்கு அவர் பெரியவர். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் பாருங்க, ஒன்றும் இல்லை, கொல்லணுமா ஆண்டவரே கொல்றேன், ஆனால் அவன் செத்து கறிக்கட்டையானா கூட மறுபடியும் நீங்கள் அவனை கொண்டு வர பெரியவர். அதான் இங்கே போட்டிருக்கு, வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. வேலை போனாலும் என் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். தேவனுக்காக நான் எதையும் இழப்பேன், நான் எதற்காக என் தேவனை இழக்க மாட்டேங்கிறத இந்த விசுவாசம் செய்ய வைக்கும். சிம்பிளாக அதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே எப்படிங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். பேங்க்கில் அக்கௌண்ட் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, அவர் அதை விட பெரியவர், எனக்கு உருவாக்கித்தவர் வல்லவர். அடுத்தெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கலாம், அந்த காசு கொடுத்தா தான் எல்லாமே வாங்க முடியும் இந்த உலகத்தில், இல்லையா? ஆனால் நான் விசுவாசிக்கிற வரப்போகிற நாட்களில் ஒரு பக்கம் இது காலில் வந்து போடுவாங்க ஒரு நாள், இன்னொரு பக்கம் எனக்கு தேவையானதெல்லாம் பொருள்களாகவே அதுவாக வந்து இறங்கிடும். எனக்கு காசே தேவையில்லைங்கிற ஒரு வகையில். எனக்கு தேவையா? எனக்கே இப்போ நிறைய பேர் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள், சிஸ்டர் இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும், எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க, நல்லா இது பண்ணுங்கன்னு. எனக்கே வந்து தேவையில்லை. இப்போல்லாம் வந்து நானே போய் வாங்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா எனக்கு தேவையானதில் அவங்கவுங்களே வந்து கொடுக்குறாங்கன்னா, எனக்கு சாப்பாடு ஒவ்வொரு நேரம் ஒரு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு எது காசு நினைக்கிறீங்க? ஐயோ நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டே ஆகணும், இப்படி அன்பு தொல்லை அதிகமாகிடுச்சு, மக்கள் அதிகமாகிட்டாங்க, விசுவாசிகள் அதிகமாகிட்டாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம், இது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா எனக்கு வீட்டில் நிறையா தான் இருக்கும். ஐயோ இவங்க வீட்டில் ஒரு பணியாரம் கொடுத்துட்டாங்க, இவங்க வீட்டில் கேசரி கொடு, எவ்வளோதான்ப்பா சாப்பிட்றது? நம்ம வைத்த கட்டலைன்னா மக்களுக்கு ஊழியம் பண்ண முடியாது, நான் வாயை கட்டிகிட்டு இருக்கணும், எக்ஸ்ட்ரா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். சிம்பிளாக நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் வந்து நிறைய ஊழியங்கள் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து பொய் சொல்லலை, நிறைய ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பாஸ்டர் எங்கள் வீட்டில் அதிகமாக பிளெஸ்ஸிங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நான் வந்து பெரிய கார் கம்பெனி ஓனர் ஆகிட்டேன், புது கார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் தரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொடுப்பீங்களா? 100% நடக்கும். ஏன்னா நான் கார் கம்பெனி ஓனருங்க. ஃபஸ்ட்டு கார் பெஸ்ட்டு காரை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன்னா 100% நினைப்பேன். இவங்களோட போதனைகள்லாம் இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் நான் அப்படி வந்திருக்க முடியுமா? இப்படி ஒவ்வொன்றும் நான் டெக்ஸ்டைல் ஓனர் ஆகிட்டேன். நல்ல சேலை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? சர்ச்சுக்கு இதெல்லாம் மாற்றிடலாம். எதுவுமே காசே தேவையில்லைன்னு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியும்? ஏர்போர்ட்டில் பெரிய இதில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏர்டெல் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன். ட்ரெயினில் இருக்கீங்க, முக்கியமான ஆளா, டிக்கெட்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் ஊழியம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இத்தனை பேருக்கு புரியுது? அதனால சொல்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு காசே தேவையில்லைங்கிற அளவுக்கு கொண்டு வருவார். ஃப்ரூட்ஸ் வேணும். இப்போ பாருங்க, கௌரி சிஸ்டர்லாம் பழக்கடை இதெல்லாம் வச்சுட்டு மாதம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாமே சார் 4 நாள் டெய்லி உங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் வேண்டியதை கொடுத்துட்றேன் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆனால் மனசு அப்படி வந்துரும்னு சொல்கிறேன். நான் எப்படி வந்து தேவன் என்னை எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தேவனுக்கு கொடுக்குறது ஊழியக்காரங்க நாங்கள் தானே செய்கிறோம், சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம். அப்போ அது எங்களுக்கு செஞ்சால் அவருக்கு செஞ்சேன்னு தேவன் சொல்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இங்கே இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் ஒரு ஆள் அவரோட இடத்துல இருந்து. இத்தனை பேருக்கு சிம்பிளாக நான் சொல்கிறதெல்லாம் புரியுது. அப்போ ஏதாவது குறை இருக்குமானா இருக்காது. அதை தான் நான் சொல்கிறேன். எதுவுமே இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் நீங்கள் தேவனை ஆதாரமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கானது உங்களை தேடி வரும். நீங்கள் தேட தேவையில்லை. அதனால சொல்கிறாரு, ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நான் சொல்கிறேன். எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர் சாதாரணமாக இன்றைக்கி வந்து
சபை ஆரம்பித்தவங்க, ஊழிய ஆரம்பித்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவுக்கு இருக்காங்க. நிறைய பேர் கேலி கிண்டல் கண்டு கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கையில் போட்டிருக்கிற மோதிரமாக இருக்கணும், வாட்சாக இருக்கட்டும், அவங்க போட்டு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் விசுவாசிகளால் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் போனேங்க, இந்த வாட்ச் போய் என் பாஸ்ட்டு கட்டியிருக்கலாமா, டாப்பானதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. என்னுடைய தம்பி ஒய்ஃப்லாம் இங்கே வரும்போது இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க ஃபாரினில். ஆனால் இங்கே வந்தால் கூட அவங்க எந்தெந்த சபையிலலாம் வளர்ந்தாங்களோ அங்கே போய் அந்த பாஸ்டருக்கு நல்லா போய் ஆஃபரிங்கை கொடுத்துட்டு தான் போவாங்க. ஏன்னா இவங்களால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கோன்னு ஒரு நன்றி. இன்றைக்கி நான் போயிட்டேன், இந்தியாவெல்லாம் மதிக்க மாட்டேன், இவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன், அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நன்றி இருக்கிற அடுத்தடுத்து தேவன் பண்ணுவார். ஓ நீ இப்படி கொடுக்குறியா, உன்னை இன்னும் உயர்த்துறேன். இத்தனை பேருக்கு புரியுது. இப்படி நான் நினைக்கிறேன் அடுத்தடெல்லாம் சர்ச்சில்னு செலவுக்குண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். பெரிய ஒரு ஏசி மேனுஃபேக்சராக இருக்கீங்க, 4 டன் ஏசி இறக்குப்பா சர்ச்சில், சர்ச்சுக்கு இறக்குப்பா. ஏன்னா அங்கே நீங்கள் கொடுத்தவங்களுக்கு 10 மடங்கு வியாபாரம் ஆகும். சிம்பிளாக சிஸ்டர் சொல்லுவாங்க, கொடுத்தவொன்னே எங்களுக்கு அப்படி நல்லா நடக்குது. நான் சொல்லவே இல்லை, அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வேணா பர்சனலாக கேட்டு பாரு. இது சாட்சி. இவங்க போனால் நல்ல வியாபாரம் நடக்குது, வீட்டில் உட்காந்துட்டா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் போனால் அங்கே நடக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு காட்டுறாரு, டேய் நான் இவங்க கூட இருக்கிறதால தான் ஆசீர்வாதம் அப்படின்னு. சீக்கிரமாக குடும்பமாக மாறிடுச்சுன்னு எல்லாமே நடந்துடும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஜொலிக்கும்படி தேவன் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை சாதாரணமாக எடை போடாதீங்க. இது ஒன்று தான், எனக்கு அவர் எல்லாம் செய்ய வல்லவர் என்று எண்ணி மகனையே ஒப்பு கொடுக்க போனா. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதனாலும் கொடுக்க ரெடியாக இருப்பீங்க. அடுத்து சொல்லுங்கள். தனக்கு ஒரே பேரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோர்லேருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றோம். இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன். அடுத்து யோசேப்பை பார்த்தோம், 23 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோசே அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே யார் கட்டளைக்கு பயப்படலையா? விசுவாசம் தான் தைரியம் வரும்னு சொன்னது கரெக்டாக இருக்கா? அங்கே ராஜா என்ன கட்டளை போட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம்ல. நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், நம்ம இன்னைக்கு லைட்டாக பார்ப்போம். என்ன கட்டளை போட்டிருந்தாங்க? ஆமாம், ஆம்பளை பிள்ளைகளை 2 வயசு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. நீ வாட்டில் போடு ஆடுற அப்படி சொல்லிட்டு இங்கே மோசையை பார்த்து நல்லா அழகா சப்பியாக சூப்பராக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்காக மறைச்சி வச்சான்னு இல்லை. இது தேவனுடைய சந்ததி. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பிள்ளை யூதனாக இருந்து ஒரு இஸ்ரவேலனாக இருந்து இந்த மக்களை காப்பாற்றும்படி தேவன் கண்டிப்பாக அவனை எடுத்து பயன்படுத்த போகிறான்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெளிப்பாடு. அதனால அவ்வளோ ரிஸ்கையும் மீறி என்ன பண்ணுறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கடுத்து ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ ஒரே வெட்டு தலையை வெட்டிடுவான் ராஜாக்கு தெரிஞ்சிச்சுன்னா. அப்போ எவ்வளோ சீரியஸாக இருக்கும் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. கசிஞ்சிச்சு உண்மை, உன் வீட்டில் குழந்தை இருக்குது பையன் கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாரையும் ஒரே நல்ல போட்டு தள்ளிடுவான். அப்பையும் அதை மறைச்சி செய்கிறது பெரிய விஷயமா இல்லையா? அது எதை செய்ய வைக்குது? விசுவாசத்தினாலே. அடுத்து மறுபடியும் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து பாருங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே 27 பிறகு இன்னும் நிறையா இருக்குது, இது வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு விசுவாசம் என்ன பண்ண வைக்குது? ராஜாவுக்கு கூட பயப்படாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைக்குது. அதெல்லாம் அப்போஸ்தலர்களில் நடபடிகளில் ஒரு வசனம் இருக்குது. பேதுருவையும் கூப்பிட்டு யோவானையும் கூப்பிட்டு மிரட்டுவாங்க, இன்னமேலும் இயேசுவை பற்றி பேசுன்னு. அவ்வளோதான், ஏற்கனவே உள்ளே கூப்பிட்டு வச்சு ஜெயிலில் வச்சு அடிச்சிருப்பாங்க. ஐயோ சரிங்க கேட்டுக்கிறேங்க, இனிமேல் நான் பேச மாட்டேங்க இயேசுவை பற்றி அப்படி சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? மனுஷனுக்கு பயப்படுகிறதா தேவனுக்கு பயப்படுகிறதா எது நியாயம்? ஒரு கொஸ்டின். வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? மனுஷனுக்கு பயப்பட சொல்கிறியா கடவுளுக்கு பயப்பட சொல்கிறேன்? சிம்பிள். நாங்கள் கடவுளுக்கு தான் பயப்படுவோம். நான் பேசத்தான் செய்வேன். கூட்டு போய் அடிக்கிறனா அடி, கொல்லுனா கொல்லு, ஆனால் அவருக்கு தான் கீழ்ப்படியும். ஏன்னா என்னை உயிரை கொடுத்து எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறது அவர். என் வாழ்க்கையில் என்னோடய ரத்தம் ஒவ்வொரு சொட்டுக்கும் அவரே காரணம். அது உயிரை கொடுக்க கூட பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் எதுங்க? யாராவது பேதுருக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அந்த பேதுரு தான்
விசுவாசம் இல்லாம, ஆவியானவர் இல்லாம, இயேசுவை அறியாத சீஷனா மாத்திரம் இருக்கும்போது என்ன பண்ணாரு? யாருன்னே தெரியாது. எடா விடுங்கடா என்னைய, இவனை ஐயோ இயேசுவை போல் நம்மளும் அடி வெளுத்துருவாங்க போலே. 3வது தடவைலாம் திட்டவும் சபிக்கவும் தொடங்கினார். யாரு? இதே பேதுரு தாங்க. பக்கத்துல சொல்லுங்க, இதே பேதுரு தாங்க. இப்போ எப்படி பேசுறாரு பாருங்க. சுவாசம் உள்ள வந்தா செய்யும். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் பாருங்க வரங்கள்லையும் கனிகளையும் விசுவாசத்தை வச்சிருக்காரு. அதுதான் ஆவியில் நம்ம சபையில் எப்போ பார்த்தாலும் இவங்க இந்த டங்ஸில் பேசுகிறாங்க. ஆனால் காரணம் வந்து நீங்கள் ஆவியில் பலப்பட்டாதான் அந்த உலகத்தில் பலப்படாமல் செய்ய முடியும். அதனால தான் ஆவியின் கனிகளில் விசுவாசம் வருதா? வருதுன்னு நினைக்கிறேன். வருதோ? அப்படி வருது. அப்புறம் வரங்களில் விசுவாசம் என்னும் வரம். இது ரெண்டும் ஏன் கொடுத்துருக்காருன்னா, இதுதான் ஒரு மீனுக்கு தண்ணியில் இருந்தால் தான் வாழ்க்கை பாரி, உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு வச்சுட்டார். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இப்போ நம்ம பிழைப்பு எதில் இருக்கு? அதை தூக்கி போட்டுட்டு நான் வாட்டில் ஏதாவது செய்வேன்னா ஒன்றுமே நடக்காது. மீனை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டுன்னா கொஞ்ச நேரத்தில் குதிச்சு என்ன ஆகும்? நம்ம வீட்டில் தோசைக்கல்லில் வந்துடும். அப்போ சாப்பிட்டுட்டு நடந்துடும். அவ்வளோதான். நமக்கு விசுவாசம் ஒன்று இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இன்றைக்கி விசுவாசிக்காதனால தான் பாருங்கள், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். ஆனால் அவன் பாவ சீரழிஞ்சிட்டு இருக்கான். நம்ம நல்லா இருக்க போகிறோம், நான் அவனுக்கு உறுதி கிடையாது. உங்களை என்ன எது குவாலிஃபை பண்ணுது? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஜாதி பார்க்க அது பார்க்க சொல்கிறேன். ரெண்டே ஜாதி தான் தேவன் முன்னாடி. விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஜாதியாக திருப்பு, விசுவாசிங்களாம் ஒரு ஜாதியாக பிரி. இதுதான் தேவன் வச்சிருக்கிற ஜாதி. பரிசுத்த ஜாதி, பரிசுத்தம் இல்லாத ஜாதி, தேவ ஜாதி, தேவனற்ற ஜாதி. இத்தனை பேருக்கு புரியுது? இதை ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு காலிங்க கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஜாதியை பற்றி பேசு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி டு காட். இது நம்ம சபையில் இந்த ரெண்டும் ரொம்ப ஒரு ஆழமாக இருக்கும். ஒரு காயினுக்கு 2 சைடு மாதிரி. ஏன்னா இப்போ தெரியாது உங்களுக்கு, இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர்லாம் வந்த பிறகு இதை வச்சு பெரிய கேமே சர்ச்சிலே நடக்குது, அரசியலே நடக்குது. அவன் இவன் பார்க்கறது. அதனால தான் நம்ம உள்ளத்துலேருந்து உங்களோட வாழ்க்கையிலேருந்து அந்த பழைய பாரம்பரியமாக வர்றதெல்லாம் அப்படி வலிச்சு எடுத்து தேவனை போல மாற்றணும்னு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் ஒரு பிசாஸ். இதெல்லாமே ஒரு பிசாஸாக பார்க்க. மனுஷனை மனுஷனாக பாருங்க, தேவன் பெரியவராக இருக்கிறார். இங்கே அடுத்து இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு யாருக்கே பயப்படாமல் செயல்பட வைக்குது? கட்டளைக்கு. ராஜா ஏதோ சும்மா சொல்லிட்டு வந்தாருங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மான்னு. கட்டளையே போட்டார். ஆர்டர், ரூல்ஸ், சட்டமே போட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் செயல்பட வைக்கிது. அடுத்து 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பிள்ளை கத்த ஆரம்பிச்சிடும். பிறந்த 3 மாதம் வரைக்கும் பேசாமல் கிடக்கும் பால் குடிச்சிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு யூத்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா மாரிட்ட கேளுங்க. 3 மாதம் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. 2வது பையன்லாம் பார்த்தீங்கன்னா 1 வயசு வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தான். மூத்த பையன் கூட முதல்ல ரொம்ப சேட்டை பண்ணான். ஆனால் இப்படி பிறந்திருக்கான். ரொம்ப அமைதியின் சுருவமாக பிறந்திருக்கு. ரொம்ப ப்ரேயர் பண்ண அப்படி 1 வயசுக்கு பிறகு இப்போ வரைக்கும் தாங்க முடியல. அது மாதிரி மோசே 3 மாதம் வரைக்கும் அமைதியாக பாலை குடிச்சிட்டு அப்படியே பற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து கையை காலை உதறும். எவ்வளோதான் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஜட்டி கிட்டியை போட்டு பேம்பர்ஸை போட்டு மறைக்கிறது. வெளியில் தெரிஞ்சிடும், கியான்னு கத்தும். அப்புறம் பார்த்தாங்க, இதுவுமே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா கேட்டு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். ஒரு அம்மாட்ட கேட்டு பாருங்கள், தான் பெத்த பிள்ளைய 3 மாதம் பால் கொடுத்து வளர்த்த பிள்ளைய அந்த இதில் பேஸ்கெட்டில் போட்டு தண்ணியில் விடுறது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டு உங்கள் அம்மாட்டே பக்கத்தில் கேளுங்க. அவங்க அம்மாட்ட கேளுங்க. ஐயோ எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்களா, சரி வீட்டில் போய் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் அப்படி விட்டுருவியாம்மான்னு கேளுங்க. விட்டுருவாங்களா? உன்னையெல்லாம் அப்படியே தூக்கி போடணுன்னு நினச்சேன். இப்போ பாடா பத்திட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்களா? அப்படியே சொல்கிறாங்களா? அப்படி இல்லை பாருங்க. அவன் விசுவாசத்தில் போட்டில் விடுறான். செத்து நம்மளா விட்டா ஐயோ கவுந்துருச்சுன்னா, பிள்ளை உள்ளே போச்சுன்னா, மூச்சு தண்ணி செத்துருச்சுன்னா 1008 பயம் இருக்கும். தேவன் மேல இருக்கிற விசுவாசம் பாருங்க. பச்சை குழந்தைய சுற்றி பேஸ்கெட்டில் வச்சு, ஆனால் ஒரு ஞானம், தேவன் பாருங்க ஞானத்தை கொடுக்குறாரு. அங்கே அந்த நதியில் தான் ராஜாத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா. பார்வோனுடைய வீட்டில் ராஜாத்தி குளிச்சுட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அப்படி ஞானம் வந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வேற, மோசேனோட அக்கா வேற, அவளும் பின்னாடியே அந்த ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. உங்களுடைய சிஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். 4 போட்டு மீதி இவளெல்லாம் எதுக்கு 2வது பெத்தேன், எனக்கு போட்டியாக உட்காந்துருக்கு. அப்படி தான் மூத்ததெல்லாம் 2வது 10 நினைக்கிது. ஆனால் அவன் நல்ல அக்கா, மோசேக்கு இருந்த அக்கா கூடயே போயிட்டு என்ன பண்ணுது, ஐயோ தம்பி பாப்பா எங்கே போதே அப்படி சொல்லி பார்த்துட்டே போகுது. கடைசியில் போனால் கரெக்ட் ராஜாத்தி கையில் போய் கிடக்கு. ஆனால் தேவன் பாருங்க அழகா அவனை நல்லா க்யூட்டாக
ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா அந்த ராஜாத்திக்கு பிடிச்சிருச்சுன்னா பாருங்கள், எல்லா குழந்தையும் விட அதாவது காட்ஸ் ஃபேவர் இருந்தால் உங்களை கூட எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வந்து என்னதான் மேக்கப் போட்டு போனாலும், நிறைய எனக்கு தெரிஞ்ச சகோதரர்களே சொல்லியிருக்காங்க, ஐடியில் வந்து இன்டர்வியூவில் செலெக்ஷனில் இருக்கும்போது எல்லோரும் உள்ளே போயிட்டு வருவாங்க, ரிஜெக்டட். நம்ம அந்தளவுக்கு பதில் சொல்லியிருக்க கூட மாட்டோம், ஆனால் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னடா அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற தயவு, இது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போனாலே, நான் சாதாரண தேவ தயவு என் மேலே இருக்கிறது, நான் விசுவாசி, என் மேலே ஜீசஸோட ஆடை இருக்குது. ஜீசஸை போனால் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காதா? பிசாசுக்கு பிடிக்காது. அதனால் உங்களை துரத்தி விட்டு அது பிசாசுன்னு நினச்சிருங்க. ஏய், நீங்களாம் இடத்துல உனக்கு நான் குவாலிஃபை இல்லை போடா அப்படின்ட்டு வந்துடுங்க, எந்த இடமா இருந்தாலும். ஆனால் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, என்னால் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறாருப்பா, கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மேலே ஒரு ஃபேவர். மோசே பேபியை பார்த்தோன்னே ஒரு ராஜாத்திகள்லாம் பன்னீர்லேயே காலை கழுவாங்க. அப்படிதான் அந்த காலத்துலலாம். அப்படி ஒரு பேஸ்கெட்டில் அந்த குழந்தைய குப்பைன்னு நினச்சி கூட பார்த்துருக்கலாம். ஆனால் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்காக பரலோகமே வேலை செய்யுது. இதெல்லாம் எப்படி ஒரு சினிமா எடுத்தால் கூட என்ன இதெல்லாம் நடக்குமாங்க? அது போய் முதல்ல ஒருவேளை இந்த குழந்தைய கவிஞ்சிருச்சுன்னா, ஒரு பாம்பு கொத்தி இருந்துச்சுன்னா, எத்தனை பேர் இப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? போகிற ஒர்க்கில் திடீர்னு டைரக்ஷன் மாதிரி அப்படி போயிருந்தா, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கரெக்டாக எல்லாம் நடக்கும். ஏன்னா பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். வேறு என்னெல்லாம் நடந்திருக்கலான்னு நம்ம வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். அந்த போட்டில் போயிட்டு இருக்கும் போதே என்ன நடந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அப்படியே அழகாக கையில் கொண்டு போய் சேர்க்குறாரு. யார் கையில்? ராஜாத்தி. உங்களே கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். பெரிய பெரிய ஃபேவர்ஸ் வருதுன்னா அதுதான். நம்மளாம் போராடி பிளான் பண்ணி அப்படியே அனுப்புங்கடா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான லைஃப் அப்படியே போகும். போனால் அவள் பார்க்குறான் குழந்தைய, ஒருவேளை அவளுக்கு குழந்தை இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியல. ஆனால் இவனை எடுத்துக்கிறணும்னு ஒரு மனதில் ஒரு ஏவுதல், ஒரு விருப்பம், இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இதனால தான் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம், ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள், ராஜாத்திகள் உங்களை வளர்க்கும் தாதைகள் ஆவார்கள். இத்தனை பேருக்கு புரியுது? நீ வந்து என் சைடில் இருக்கிற ஆளை கொல்லணும்னு நினச்சல, உன் வீட்டிலேயே உன் கையிலேயே சோறு போட வச்சு வளர்க்குறேன்டா நான். யார்? இதான் சொல்கிறேன், நம்ம தேவனை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. ஆண்டவர் அடுத்த வருஷம் இந்த ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் என் பிளானை யாரும் மாற்ற முடியாது. அதனால் அவரை ஒப்பு கொடுத்துருங்க. கரெக்டாக போகுது. கூட எந்த அக்கா போகிறா? மோசையோட. நம்ம அக்கா மாதிரிலாம் கிடையாது, நல்ல அக்கா. பக்கத்தில் பார்த்து சொல், என் அக்கா மாதிரிலாம். ஏன்னா கூட பிறந்தது நிறைய வீட்டில் பிரச்சனையாக வேறு. எங்கள் வீட்டில் போய்க்கும் நிறைய இடங்கள்ல இவெல்லாம் இந்த பிறந்தில்லைன்னா சொத்து மொத்தமாக எனக்கே கிடச்சிருக்கும், வந்துருச்சு 2 3ன்னு, ஒன்று கூட நிம்மதியாக திங்க முடியல வீட்டில் அப்படின்னு தான் நிறையா இருக்குது. மூத்ததுக்கெலாம் இருக்கும். சரி, ஆனால் மிரியம் நல்ல பொண்ணு. ஆரோன்னு அடுத்து பிறக்கிறாங்க. மோசே பாப்பா போகிறா, பார்த்துட்டு கரெக்டாக கையில் கிடைக்கிது. அழகாக பேசுகிறா பாருங்க. இந்த குழந்தை பால் கொடுக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, கூட்டிகிட்டு வரட்டுமா? எப்படி? அது கூட ஞானமாக பேசுது. இவங்களும் எப்படி தான் நம்பினாங்கன்னு தெரில. இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கவே நடக்காது. நீ ஒரு சின்ன பிள்ளை, நீ போய் கூப்பிட்டுட்டு வருவியா? நான் நம்பணுமா? இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறதெல்லாம். ஒரு சின்ன பிள்ளைய சொல்கிறதெல்லாம் நம்மளே பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம். அவள் வந்து கேட்குறா. இப்போ வந்து கண்டிஷா வந்து நான்சியை கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க அம்மாவே கூப்பிட்டுட்டு போகிறா. வேலைக்காரனுக்கு ஆள் கிடைச்சிட்டு அவங்களும் எப்படி தான் அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரில. சரி கூப்பிட்டுட்டு வா. பாருங்க, விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் எப்படி நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கும். அதுதான். ஏன்னா ஒரு மேஜிக் மாதிரி அது ஆண்டவர் செய்கிறாரு. ராஜாத்திக்கு எப்படி இதெல்லாம் எங்கள் இதுலேயே நான் நினச்சான்னா உலகத்துலேயே டாப்பான மில்கை இந்த பிள்ளையை கொடுக்க முடியும். உங்கள் அம்மா இதுக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவள் அம்மான்னு கூட சொல்லலை, ஒருத்தவங்க இருக்காங்க கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அது கரெக்டாக லிங்க் ஆகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசில் இருந்தீங்கன்னா கரெக்டாக அதுங்க அந்த பசில்ஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பசில்ஸ் அப்படி கரெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தா ரிசல்ட் சூப்பராக வரும். அப்படி நடக்கும் லைஃப்பில். ஆனால் உன் நடுவில் பார்த்தா ஒன்றுமே புரியாது. என்னடா ஏடா கூடமாக போயிட்டுருக்கு, பசிலு பிக்சரே முழுசாக தெரியலேங்கிற மாதிரி தான் இருக்கும் விசுவாசத்தில். அதனால தான் போயிட்டே இருங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் 100% வெற்றியாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது, இனிமேல் அப்படி தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டிலையே அவங்க அம்மாவே வந்துட்டாங்க. மோசேக்கு அக்காவையும் கூட வச்சுருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிள்ளை நல்ல விளையாட்டு காமிக்குது, இந்த பிள்ளை கூட விளையாடுமா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. மொத்த குடும்பமே ராஜா வீட்டில் அரண்மனையில் செட்டில்டு. அழிக்க நினைத்தவர்களை வீட்டுக்குள்ளே அவங்க கையால் அம்மாவுக்கும் சாப்பாடு, ஏன்னா பால்லாம் கொடுக்கணும்னா அம்மா நல்லா இருக்கணும்ல. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நல்லா சாப்பிடுமா, அப்போ தான் பிள்ளைக்கு நல்லா பால் இருக்கணும் கொடுத்து அவங்களுக்கு ராஜா சாப்பாடு. உங்கள் ராஜா சாப்பாடு. மோசேயே ராஜாவின் அரண்மனையிலேயே ஒரு எபிரேயனாகவே வளர்க்கப்படும், அதாவது எகிப்தியனாக வளர்க்கப்படுறான். ஆனால் அவங்க அம்மா சின்ன வயசில் சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா?
சின்ன வயசில் போடுற விதை ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் ஓரளவு அன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு வகையிலனா, உங்களுக்கு சின்ன வயசில் ஏதோ ஒன்று ஆண்டவர் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இவர் தான் ஏய் நம்ம இருக்கிற எகிப்துலடா, ஆனால் இது நம்மளோடது கிடையாது, நம்ம குடும்பம் வேற, நம்ம ஜாதி வேற அப்படின்னு அந்த சொன்ன மாதிரி, நம்ம இஸ்ரவேல் கோத்திரம், நம்ம யூதா வம்சம், நம் தேவன் இஸ்ரவேலின் தேவன். இவன் பெரிய பார்வனா இருக்கலாம், ஆனால் நம் தேவன் ராஜாக்களின் தேவன் அப்படி சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஒரு பக்கம் சோறை ஊட்டிக்கிட்டே, எதிரி வீட்டிலேயே அவங்க சாப்பாடை எடுத்து அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு, ராஜாக்களா ஆசாரியர்களாக நம்ம வந்திருக்கோம், நம்மெல்லாம் பரிசுத்த கூட்டம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னு சொல்லி 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 வளர்த்து தான் மோசேக்கு ஒரு டைம் வரும்போது தூக்கி போட்டு வர முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் கூட சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்குது காரணம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களை ட்ரீட் பண்ணது, வளர்த்ததுங்கிறது ஒரு காரணம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டேஜ் ஆகி நடுவில் ரசிக்கப்பட்டு வர்றதுங்கிறது வேற. ஆனால் சின்ன வயசுலேருந்து உங்கள் மனசில் போட்ட அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு விசுவாசிக்கிறதுக்கு பலன் கொடுக்கும். அதனால தான் உங்களை விட உங்கள் பிள்ளைங்க அடுத்து விசுவாசத்தில் வேறு லெவலில் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இத்தனை பேருக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் சொல்லி சொல்லி வயிற்றில் இருக்கும் போதுன்னு சொல்லி 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 பைபிள் படித்து பாட்டு படித்து ஆண்டவரை சொல்லி வளர்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் ஃபெய்த்தில்? அவங்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ள ஹார்ட்டில் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால தான் தலைமுறையாக அவர் ஆண்டவராக இருக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்க தான் வைக்கிறீங்க, ஆனால் உங்களோட சந்ததி சூப்பராக இருக்க போகுதுன்னா சொல்கிறது இத்தனை பேருக்கு ஈஸியாக புரியுது. இதுக்கு நம்ம எவ்வளோ நாள் எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் லைஃப்பில். ஆகவே இங்கே என்ன பண்ணுறாரு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை. பார்வோனுடைய குமாரத்தியாக இருந்தால் சொத்து பத்தெல்லாம் யாருக்கு போகும்? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்வோனுடைய குமாரத்தினோட சொத்தெல்லாம் யாருக்கு தான் எழுதி வச்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க? மோசேயும் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார். ஆனால் என்னைக்கு ஒரு நாள் தெரியுதோ இல்லை நான் இதுக்காக அழைக்கப்பட்டவன்னு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரான் விசுவாசத்தினாலே. கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் பேசணும். விசுவாசம் இருந்தால் எதனாலும் தூக்கி போட வைக்கும். ஏன்னா ஒரு கதவை அடைக்கப்பட்ட 1000 கதவை தேவன் திறப்பார். அதுதான் பாருங்க, நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, ஏன்னா இவனோட சொந்த பந்தம்லாம் எங்கே கிடக்கு? எகிப்தில் அடிமையாக இருக்கு. யாராவது அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? தெரியாதனமாக வந்துட்டோண்டா நம்ம அப்படியே இருந்துக்கிறோம். ஏம்மா நீ சொல்கிற சொந்தம், நீ சொல்கிற நம்ம குடும்பம், மாமா அத்தை எல்லாம் அடிமையாலமாக இருக்குது நினப்போமா? நினைக்க மாட்டோமா? தயவுசெய்து என்னை விட்டுரு, நான் ஒரு ஆளாவது நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன். அப்படி தான் மனுஷனோட ரியாலிட்டி தோணும். ஆனால் அவன் உண்மை தெரிஞ்ச பிறகு தூக்கி போட்டுட்டு என் ஜனங்களோட நான் போகிறேன், என் ஜனங்கள் அடிமையாக இருக்காங்களா அவங்களோட நான் போகிறேன், அவங்களோட நான் கஷ்டப்பட விரும்புகிறேன், அவங்களோட நிலைமையில நான் என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணுமா இல்லையா? அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்காங்க. அந்த அழகாக இருந்துச்சு குழந்தைன்னு சொல்லணும் இல்லையா? அந்த அழகு ஃபேஸில் மட்டும் இல்லை, நல்ல இருதயமுடையவனாகவும் இருந்தால் மோசேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படி தூக்கி போட்டு வர முடியுது. வீட்டில் போய் நிறைய யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினிடம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று வரப்போறாரு. என் தேவன் கண்டிப்பாக தருவார் இந்த உலக பிரகாரமாக. ஏன்னா எகிப்தின் சாம்ராஜ்யம் வேற லெவல், பொண்ணு தங்கம் வெள்ளி வைடூரியம் வேற லெவல். அப்போல்லாம் வல்லரசு நாடுன்னா பார்த்துக்கோ, அவ்வளோ பவர்ஃபுல்லான நேஷன்ஸில் இவன் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்றானா, அதை தூக்கி போட்டுட்டு கீழே வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் மோசே ஒரு வகையில் இயேசுக்கு ஒரு அடையாளமாக, யோசேப்பு எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் வந்த கேரக்டர்ஸை இயேசுவை பிரதிபலிப்பவர்களாகவே பார்த்தாங்க. இயேசு எப்படி பரலோகத்தை நமக்காக தூக்கி போட்டு வந்தார், அதே போல் அதுதான். ஒரே வசனத்தை வச்சு முடிச்சிட விரும்புகிறேன், நிறைய நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இயேசு கூட இதே மாதிரி தான் செஞ்சார். அதே மாதிரி பிலிப்பியர் 2:6-7-8 பிலிப்பியர் 2. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், யாரு? இயேசு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக, அதாவது 271வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், இயேசு தேவனுடைய ரூபம், தேவனுடைய குமாரனா இல்லையா, தேவனுக்கு சமமாக இருந்தாரா இல்லையா, எல்லாத்தையும் பெருசுன்னு நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
இந்த விஷயம் மோசேட்ட அங்கே பார்க்குறோம் நம்ம. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக, ஒரு வகையில் இயேசுவை எடுத்து காட்டுபவர்களாகவே அன்றைக்கி வந்தாங்க என்று சொல்லப்படும். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இது எது செய்ய வைக்குது? விசுவாசம். இன்றைக்கி நம்ம பார்த்தது ரொம்ப கம்மி. விசுவாசம் யாரையும் எதிர்த்து நிற்க வைக்குது, தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வைக்குது. இன்கேஸ் ராஜாவாக இருந்தாலும் அது விசுவாசம் செய்து பார்த்தோம். ரெண்டாவது ஃபேவர்ஸை கொண்டு வருது. எப்படி அது போய் கனெக்ட் ஆகுது அதை பற்றி நீ கவலைப்பட, நீ விசுவாசிட்டு பேஸ்கெட்டில் பிள்ளையை விட்டுட்டு போ, அது கரெக்டாக போகும். ஒழித்து வைக்க பரவாயில்ல நீ. மூணாவது இங்கே என்ன பார்த்தோம்? அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விசுவாசத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு தேவன் தான் முக்கியம் நிற்க வைக்குது. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது மோஸ்ட்லி என்னோட விஷயம். தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ நம்ம எழுந்து ஜெபிப்போம்.